அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள், காத்திருக்கும் நல்ல வாய்ப்புகள் என்றே சொல்லலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ குரு வக்ரம் பெற்று இருக்கு. இந்த வக்ர குரு ராசிலேயே இருக்கு. இது ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனையை பெரிதாக ஏற்படுத்தாது. கடந்த காலத்திலேயே உங்களுக்கு வேலை விஷயமா இடமாற்றங்கள் அல்லது ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது, தொழிலை மாத்துறது, வீடு மாற்றம் போன்றவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும். இந்த காலகட்டத்திலையும் குறிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்குள்ள கூட உங்களுக்கு சில பேருக்குலாம் வீடு மாற்றமோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டிரான்ஸ்பர், நீ எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கும். அதே இடத்துல கூட சில பேருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகவே இருக்கும். நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. அதே சமயத்துல நண்பர்கள் இருந்தாலும் ஒரு உண்மையான நண்பர் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆபத்துக்கு ஒரு அவசரத்துக்கு உதவக்கூடியவர்னு பார்க்கும்போது யாரும் இல்லை. எல்லார்ட்டையும் பேசுவாங்க, பட் ஆனா ஒரு பிரயோஜனம் இருக்காது. சொல்ல போனா நட்புக்கள் வகையில சொல்றேன், ஏதோ ஒரு வகையில பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க கடந்த காலங்கள்ல இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் தனிமை, திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களுமே இங்க இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மேரேஜ் லைஃப்ல நிறைய பேர் இருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு மேரேஜ் லைஃப்ல இஷ்யூஸ், திருமண வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறது. சில பேருக்கு கருத்து வேறுபாடோடு இருந்து ஒரே வீட்டுல இருந்து தனித்தனியா இருக்கிறது. சில பேருக்கு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன் போறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடய இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக திருவாதிரை நட்சத்திரம். இதுல நிறைய குழப்பங்கள், வேற எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதே போலதான் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமாவது பிரிந்து கணவன் மனைவி தனித்தனியா இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள். இந்த மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பாதிப்பு என்றால், அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை, அதே போல பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அதே போல சில நட்புகள் அல்லது சில எதிர்ப்பாளியினுடைய உறவு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது திடீர்னு நல்லா பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன காரணமே தெரியாம விலகி போயிருப்பாங்க. அந்த விலகலுக்கான காரணம் என்னன்னு தெரியாம நீங்களும் குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. அது இந்த காலகட்டத்திலயும் இருந்துட்டு இருக்கும். ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை 2026 எனக்கு ஏற்படுமா அப்படின்னாக்க ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க காத்திருக்கும் நல் வாய்ப்புகள், காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்றே சொல்லலாம். இந்த குருவை பொறுத்தவரையில ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறார் 1/6/2026. இந்த உச்ச குரு 7க்குரியவனாக வரக்கூடிய குரு 2ஆம் இடத்துல உச்சமாகுது. 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 2ஆம் இடத்துல உச்சமாகுது. அப்போ எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அதுல வருமானம் நல்லாவே இருக்கும். மேலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலான வருமானம் வரும். ஜாக்பாட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்க ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி அந்த கொடுப்பனைகள்லாம் இருக்குன்னாக்க நிச்சயமாக திடீர்னு ஒரு நல்ல ஒரு குரோத்தை நீங்க பார்க்க முடியும். நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த குரு உச்சம் பெற்று இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது தனவரவை ஏற்படுத்தும், பணவரவை ஏற்படுத்தும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. இந்த 2 விஷயம் நடக்கும். கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால தனியா கூட நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த குரு நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 7க்குரியவன் குரு உச்சமாயி 2ஆம் பாவகத்தில் இருக்கும் போது மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. ஏன்னா பாதகாதிபதியாக வந்துடுறாரு. மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி குரு பகவான் 2ஆம் பாவகத்தில் இருந்து உச்சம் பெறுறது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை வரும். அதுல கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே போல மற்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவு பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனிமை மாறும். ஒன்னாவே இருக்கிறவங்க பிரிந்திருக்கீங்க, அது தொழில் காரணமாக தான் பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க அந்த பிரிவுகள் நீங்கும், ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது 2026 ஜூன் மாசத்துல இருந்து சொல்றேன்.
அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வழக்குகள் இருக்கு, கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை அப்படின்னாக வாழ்க்கை துணை ஒரு வகையில் இருந்து வந்த பிரச்சனை அல்லது அவங்க வகையில கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். அந்த வகையில குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த 2026ல மாறுது, பிரச்சனை தீருது. அதனால நீங்க கொஞ்சம் மன அமைதியோட வாழ போறீங்க. இந்த மிதுனம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். ஆனாலும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் கல்யாணம் ஆகாம கூட தனியாவே இருந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய ராசிகள்ல அதிகமான வாய்ப்புள்ள ராசி இந்த மிதுனம் தான். அது ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வாழ்க்கை துணை உரை இழந்துட்டு தனித்து இருக்கிறது அல்லது பிரிந்து தனித்து இருக்கிறது, ஒன்னாவே இருந்தா கூட ஹாப்பியா இல்லாத சூழ்நிலைகள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறுமா 2026ல அப்படின்னாக தனிமையா இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணை உரை இழந்தவர்களுக்கு புதிய உறவோ அல்லது மறுமணமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு எப்பயும் ஒன்னாவே இருக்கிறோம், ஆனா சண்டை சச்சரவோட இருக்கிறோம்னாக்க கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும், அதனால சண்டை சச்சரவு குறையும். பொதுவாகவே பணம் இருந்துச்சுனாக்க சச்சரவுகள் நீங்கும். அந்த பணம் உங்க கைக்கு வருதுன்னாவே குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறவுகள் கிட்ட இருந்து மரியாதை வரும், வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து மரியாதை வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேசுறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க, உங்ககிட்ட அனாவசியமா பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த வகையில வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போகும். இது குரு பயிற்சிக்கு அப்புறம் 2026 ஜூன் மாசத்துல இருந்து இந்த சனியை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 10ல தான் இருக்கு. திருக்கணிதத்தின்படி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான். வேலையில எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் ரெகக்னிஷன் கிடைக்கல, வருமானம் இல்லைன்றவங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும், ரெகக்னிஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. மேலும் உடல்நல தொந்தரவு பாதிப்பு அதெல்லாம் கொஞ்சம் நீங்குமா? நிச்சயமா நீங்கும். இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்சிமம் இந்த ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கிடையாது. மேலும் ராசிலேயே குரு இருந்தாதான் மனக்குழப்பம், உடல்நல தொந்தரவு, பாதிப்புக்கெல்லாம். ராசி விட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே உங்களுக்கு மனக்குழப்பமும் இல்லை, உடல்நல தொந்தரவு பெரிதாக இல்லை. அதே போல இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில பயணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமும் ஏற்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு ஊருக்கோ போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும், அதனால நன்மைகள் தான். சில பேர் கடன் வாங்கி வீடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வாகன கடன் அல்லது தொழில் கடன் அல்லது வீட்டு கடன் போன்றவையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்தையும் பார்க்குது. அந்த வகையில கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, அதிக கடன் படாம இருக்கிறது நல்லது. குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் அதிகமா பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2026லயும் கடனுடைய அழுத்தத்தோடையே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதனால இந்த வரக்கூடிய காலகட்டம் 2026 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குரு நல்லா இருக்காரு. சனியுமே 10ஆம் பாவகத்துல இருந்தாலையும் குருவோட பார்வையில் இருக்கு. வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுல ஆதாயம் கிடைக்குமான்னா ஜூன் மாசத்துல இருந்து ஆதாயம் கிடைக்கும். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 9லயும் கேது 3ஆம் இடத்துலயும் தான் 2026 ஃபுல்லாவே இருக்கு. 2026 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருது. ஸோ அப்ப 2026ல இந்த ராகு கேது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதே அளவுக்கான பலன்களை தான் கொடுக்கிறாரு. அந்த வகையில 9ல ராகு இருக்கும் போது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே இருக்கும். அதுல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னமும் அந்த பிரச்சனை தீராதவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து உங்க பேருக்கு வரும். சொத்து ஏதோ ஒரு வகையில உங்க பேருக்கு வரும், அல்லது நீங்க அதை வித்துட்டு அதை ஆதாயத்தை அடையக்கூடிய சூழ்நிலை, வேற இடத்துல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஏற்படும். இந்த கேதுவை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஆக்டிவாவே இருப்பீங்க. 3ல கேது இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மற்ற நண்பர்கள், சில உறவுகள் இவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. எதுலயும் கட்டன் ரேட்டா நீங்க பேசும்போது உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா ஒரு நாசுக்கா பேசுறது நல்லது. இந்த 2026ல நம்ம
எந்த ஒரு நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணா நான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னாக்க, முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு இறை வழிபாடு சொல்லிடுறேன். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும். சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு செய்யுங்க. குறிப்பா மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. மாசம் ஒரு முறை சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளத்துல இருந்து ஒரு சிறிய தொகையை அல்லது ஒரு 100 200 உங்களால முடிந்த தொகையை வந்து கோவில் உண்டியல்ல போட்டு வேண்டிங்க. அந்தந்த மாசமும் வேண்டும் போது ஒவ்வொன்றும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை பெரிய அளவுக்கு ஈட்டி தரும். அதே போல இந்த காலகட்டத்திலே திருப்பதிக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். 2026ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில திருப்பங்களை ஏற்படுத்தும். அது ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க, அது நன்மையை கொடுக்கும். அடுத்தது பழக்க வழக்கம் அப்படின்னும் போது எந்தெந்த விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் 2026ல அப்படின்னாக்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க குறிப்பா பண விஷயத்துல மற்றவங்க கிட்ட குடுக்கல் வாங்கல, மூன்றாவது நபர்கிட்ட குடுக்கல் வாங்கல்ன்றதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு தெரிஞ்சவங்களாவே இருந்தா கூட சரி, நண்பரா இருந்தாலும் சரி, உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னாக்க கொடுக்குற வரல தான் உங்களை நல்லவன்னு சொல்லுவாங்க. கொடுத்த பின்னாடி நீங்க கெட்டவனா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த பணத்தை அவங்க கிட்ட நீங்க போய் திருப்பி கேட்கும் போது அவங்க வந்து இதை டார்ச்சர் நினைப்பாங்க, கொடுக்க அவங்களால முடியாது, அதுல சில சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஜுவல்லரியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஈவன் எஸ்ஐபி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசு பணிக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துங்க. ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாங்க நீங்க படிச்சீங்கன்னா முன்னேறதுக்கான வாய்ப்பு, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா காலம் தான் வேஸ்ட் ஆகும். நம்மளுடைய கொடுப்பனை என்னவோ அதுதான். நமக்கு வந்து ஒரு தாரம் தான் ஆகணும்னா ஒரு தாரம் தான் ஆகும், இல்ல 2 தாரம் ஆகணும்னா ஒரு தாரத்தோட பிரச்சனை வந்து 2ஆம் தாரத்தை நோக்கி வாழ்க்கை போகும். பிரைவேட் வேலையிலேயே காலம்புறா இருக்கணும்னா பிரைவேட் வேலையிலேயே தான் காலம்புறா இருப்போம். அதே போல அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னாக கண்டிப்பாக அது எந்த காலகட்டத்திலேயாவது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த வகையில உங்க ஜாதகத்தையும் அந்த பிராப்தம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு செயல்படுங்க. சில பேர் பிசினஸ் பண்ணி கூட வாழ்க்கையில பெரிய ஆளா ஆறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க, அந்த வாய்ப்பு இல்லை, அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா தொழில் செய்யலாம். பிசினஸ் பண்ணி அதுல எந்த பிசினஸ் பண்றது, எப்ப பண்றதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும் போது நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி ஏற்படும். மேலும் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு மன வருத்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தீரப்போகுது இந்த 2026ல. அது அவங்களுக்காக சுபகாரியங்களுக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா சுபகாரியங்கள் செட் ஆகும், வேலை கிடைக்கும், இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த 2026ல பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கு. பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கும். கடனை பெரிய கடனா வாங்காதீங்க, யாருக்கிட்டையும் கட்டன் ரேட்டா பேசாதீங்க, ஒரு நாசுக்கா பேசி அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.